ஹலோ மை டியர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டான மணி பாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அவ்வளோ அமௌண்ட் வச்சு நம்ம இதை பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு எம்டியான கார்ட்போர்ட் பாக்ஸ் தேவைப்படும். உங்களுக்கு எந்த சைஸ் கிடைக்குதோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி மட்டும் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் பாக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கிடைக்குதோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் கவர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா அமௌண்ட் நம்மளுக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் கிடைக்கணும் இல்லையா. ஸோ அது அமௌண்ட் இந்த கவர்க்குள்ளே வைக்கிறதுக்காக டிரான்ஸ்பரண்ட் கவர்ஸ் தேவை. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வைக்க போகிறீங்களோ அவ்வளோ கவர்ஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற கவர்ஸ் எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணுறதுக்காக செல்லோ டேப் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமா அமௌண்ட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எவ்வளோ கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கலந்து எடுத்திருக்கேன். 10 ருபீஸ், 20 ருபீஸ், அப்புறம் 50, 200, 500 இந்த மாதிரி அமௌண்ட் நான் கொஞ்சம் கலந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அது மாதிரி அமௌண்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ கிஃப்ட் பாக்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அமௌண்ட் எடுத்துக்கோங்க. அமௌண்ட்டு அந்த கவரில் உள்ளே வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எடுக்கிற கவர் அமௌண்ட்டை விட கொஞ்சம் பெரிய கவராக இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம கவரில் செல்லோ டேப்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ உள்ளே வச்சுருக்க அமௌண்ட் நம்மளுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ கொஞ்சம் பெரிய கவராக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கவர் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மடிச்சுட்டு செல்லோ டேப் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு கரெக்டாக அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கவர் இருக்க மாதிரி தெரியும். இந்த இதை மடிக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமௌண்ட்டுக்கு பேக் சைடில் அந்த டேப் போட்டுறதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு கிஃப்ட் பாக்ஸ் எடுக்கும்போது அந்த டேப்ஸ்லாம் தெரியாமல் இருக்கும். அதனால எப்பயும் பேக் சைடில் அதை மடிச்சுட்டு ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி நான் இப்போ எல்லா அமௌண்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் கவர் போட்டு பேக் சைடில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது எல்லாமே டேப் போட்டு நான் எடுத்துக்கிறேன். எல்லா அமௌண்ட்டுக்கும் கவர் போட்டு முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம 2 அமௌண்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம் ஒன்றோட ஒன்று. ஸோ அதுக்கு பக்கத்தில் வச்சுட்டு செல்லோ டேப் போட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு நம்ம எங்கே ஜாயின் பண்ணுறோமோ அங்கே ஸ்ட்ராங்காக செல்லோ டேப் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. கவர் தூக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதனால செல்லோ டேப் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே செல்லோ டேப் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா அமௌண்ட்டையும் நீளமாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா அமௌண்ட்டையும் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பேப்பர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும், கார்ட்போர்ட் ஷீட்டு. ஸோ அது வந்து அமௌண்ட்டை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம், இல்லை க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டுறீங்கனாலும் ஒட்டிக்கலாம். நான் செல்லோ டேப் தான் வச்சுருக்கேன், ஸோ அதனால் செல்லோ டேப் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சிசர்ஸ் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடாமல் ஒரு முக்கால்வாசி வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி. அதுக்கப்புறமா அமௌண்ட் வந்து அந்த பாக்ஸ்லேருந்து எடுக்கும்போது எந்த அமௌண்ட் உங்களுக்கு லாஸ்ட்டாக வரணுமோ அந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அமௌண்ட் எது லாஸ்ட்டாக வரணுமோ அதுலேருந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக இருக்க அந்த அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இதை அந்த இப்போது ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் வந்து கொஞ்சம் பாதி வந்து வெளியே தெரியணும். ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் வந்து நம்ம இழுக்கும்போது உள்ளே வரணும். அதுவும் வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை எடுத்துகிட்டு எந்த சைஸ் அகலமாக இருக்கோ அந்த சைஸ் வந்து முன்னாடி வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதில் சென்டரில் வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து இழுப்போம் இல்லையா, அதுக்காக சென்டரில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சென்டரில் அந்த கேப் தெரிகிற மாதிரி நம்ம பாக்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரோல் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கரெக்டாக அந்த ஹோலுக்கு உள்ளே விட்டு அமௌண்ட் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி நம்ம வந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அதை வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிஃப்ட் பேக் பண்ணும்போது சப்போஸ் உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்காக அதையும் லைட்டாக வந்து செல்லோ டேப் போட்டு சைடில் ஒட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கலர் பேப்பர்ஸு அதை கிஃப்ட் ரேப் பண்ணும்போது இந்த அமௌண்ட் உள்ளே போயிடுச்சுன்னா திருப்பி வந்து நம்ம எடுக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கலர் நீங்கள் பாக்ஸ் வந்து கவர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சார்ட்டோ கலர் பேப்பரோ எடுத்து அந்த பாக்ஸை ஃபுல்லாக வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பிளாக் சார்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ பிளாக் சார்ட் யூஸ் பண்ணி இந்த பாக்ஸை வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
ஸோ இந்த மாதிரி அந்த பாக்ஸோட கலர் வந்து தெரியாமல் நீங்கள் கவர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ப்ளெயினாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ் வந்து அந்த பாக்ஸு ஃபுல்லாக சுற்றி வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம இழுக்கணும் இல்லையா? ஸோ நார்மலாக அமௌண்ட்டு மட்டும் வெளியே தெரிஞ்சால் நல்லா இருக்காது. அதனால போ மாதிரி ஒன்று வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அந்த போ ரெடி பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி போ வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போ வந்து எப்படி ரெடி பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி வந்து நம்ம போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ நான் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் இந்த போ வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த போவை வந்து கரெக்டாக அந்த அமௌண்ட்டில் வச்சுட்டு செல்லோ டேப் போட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது அமௌண்ட் வந்து தெரியாது, அந்த போ மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கேற்ற மாதிரி போ வந்து அந்த பாக்ஸ் சைஸில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி போவாக எடுத்தீங்க அப்படின்னாலும் அமௌண்ட் வந்து பாதி வெளியே தெரியும். ஸோ அதனால போ வந்து அமௌண்ட்டை விட கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அமௌண்ட்டு வந்து வெளியே தெரியாது. நம்மளுக்கு போ மட்டும் தெரியறதுனால பாக்ஸ் வந்து பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து நீங்கள் உள்ளே தள்ளி வச்சிட்டிங்கன்னா போ மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நல்லா ஸ்டிஃபாக வந்து செல்லோ டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம க்யூட்டான ஒரு மணி பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த போவை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து 1 பை 1 வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வருதான்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் வர உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா லைட்டாக அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் பெருசாக வந்து நீங்கள் போட்டுக்கலாம். வேறு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக கிஃப்ட் பண்ணி சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.